பால் 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 வந்துருக்குமா? குட் மார்னிங். குட் மார்னிங். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, இழவுக்கு போயிட்டு வரேன். மேடம், நெக்ஸ்ட் மந்த் நான் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்க போறேன். உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சுரணை, ரோஷம் எதுவுமே கிடையாதா? சைக்கிள் ரேஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை மேடம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு காமன் சென்ஸே கிடையாதா? நத்திங். நான்சென்ஸ். You know, nothing is better than nonsense. தேவி, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. நீயாவது அவனை கேட்டியா இல்ல அவனாவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? அவன் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்களே கேளுங்க. அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் நில்ற, நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ஒன்னும் சொல்லாம இருக்கே. ஏன்பா, திருச்சியில இருந்து நாங்க எதுக்காக கோயம்புத்தூர் வரதுன்னு பார்த்தோம். நீ அங்க கலெக்டர் ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ற, பக்கத்துல இருக்கிற முனிசிபல் ஆபீஸ்ல தானே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையே ஏதோ காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். நீ என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே? ஏண்டா, உனக்கு தான் தேவியுடைய போட்டோவையும் அவளை பத்தி டீடைல்ஸ் அனுப்பிச்சு 1 மாசமாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இருந்து 3 லெட்டர் வந்துருச்சுடா. இல்ல உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு, வேற பொண்ணை பாத்துருவோம். இல்ல உங்களுக்கு என்னன்னு தான் எழுதுறது சொல்ல. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டு எழுதுங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் பொண்ணை பிடிச்சதை விட ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா எங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்னங்க தேவி, எல்லாருக்கும் காபி கொண்டாந்து கொடுமா. மாப்பிளைக்கு கொடுமா. மாப்பிளை அங்க இருக்காரு, அவருக்கு கொடுமா. மனுஷன் பிறக்கிறது சாகிறது சகஜம் தாண்டி. அவன் செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வரதே கூட்டம். அதை வச்சு தாண்டி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. என் பையனை ஓஹோடு வளர்க்கலைன்னாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தனே. எதுக்கு? அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வான், நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியாதபடி அந்த பாவி பண்ணிட்டு போயிட்டானே. அன்னைக்கே சொன்னடி, செல்லம் கொடுத்து வளர்க்காதே, செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு. கேட்டியா? இப்ப ஏண்டி அழுகுற? போய் எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வை, தலை முழுகிடுறேன். மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் நிச்சயதார்த்தத்தில் குழி தோண்டி புதைச்சிட்டிய. உங்க ஒப்பனுக்கே தெரியாம தாலி கட்டிருக்கே. உங்க ஒப்ப உனக்காக ஒரு கயத்தை கட்டி இருக்கான். ஏன் இன்னும் உயிரோட இருக்க? தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்கும் போது நான் எதுக்காக சாகணும்? புருஷனா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனாலதானே இப்படி பேசுற? பெத்ததுக்காக என்ன தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தாலி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா?
இப்போ சொல்றேன் கேட்டுக்க. இன்னையோட எண்ணி 25வது நாள் உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிறை ஏத்துக்குவாளே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறை நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. அப்பங்கிட்டயே சவால் விடுறியா? அப்பா, கடைசியா சொல்றேன், அலைகள் ஓயணும்னா கடல்ல நீர் இருக்க கூடாது. அவரோட நினைவுகள் அழியணும்னா என் உடல்ல உயிர் இருக்க கூடாது. இன்னைக்காவது என் பையன் கிட்ட இருந்து கடிதாசு வந்திருக்கா? ரவி கிட்ட இருந்தாம லெட்டர் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு வரல, தேவிக்கு தான் வந்திருக்கு. அன்புள்ள மனைவி தேவிக்கு போதும். என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது? கொஞ்சமா குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரத்தத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்து தான், பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்து தான். அதுக்கு பரவாயில்லன்னே சொல்லக்கூடாது. சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்பெல்லாம் நான் நினைச்சது நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும், மேரேஜ் நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் வரும், அப்போ இந்த உண்மையை சொல்லலாம், அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆக்கிட்டீங்க. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன். பை த பை, இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். நான் வரேன். என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? சரிவா புறப்படு. அவசரப்படாத. போன இடத்துல பணம் கிடைக்கல. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்தும் போக முடியலன்னு வருத்தமா இருக்கு. கோயம்புத்தூரா இருந்தாலும் பரவாயில்ல, லாரி பிடிச்சு போய் அங்க ஏதாவது பணம் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா எங்க மாமா திருச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டேன். வண்டியை நிறுத்திட்டு வான்னு சொன்னாரு. பணம் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா இனிமே வேலைக்கே வரவே நான்ட்டாரு. கவலைப்படாதடா, புறப்படு. கையில பணமே இல்ல, எப்படிடா புறப்படுறது? இந்த டிக்கெட், செலவுக்கு பணம். ஏது இந்த பணம்? டேய் கிளம்புடா, புறப்படுறா. பேச்ச மாத்தாத. ஏது இந்த பணம்? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், புறப்படு. நான் புறப்படணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாகணும். குமார், நீ வேதனைப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன். எனக்கு 2-3 பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும். அதனால
மீதியெல்லாம் வித்துட்டேன். டேய், எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது. கமான், கிளம்பு. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் போடணும். என்ன சார், ரவிங்கிறது யாரு சார்? நான் தான். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்து சார். எனக்கா? யாருக்கிட்ட இருந்து? யாரோ தேவி நினைச்சிருக்காங்க. உனக்கு வாழ்க்கையில 11th ஹவர்ல தான் கிளைமேக்ஸே வருது.